சமீபத்துல பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ஆபீசஸ்க்கு வந்து ப்ரொஃபஷனல் டாக்ஸ், அதாவது முனிசிபாலிட்டில இருந்து வந்து விசிட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. தமிழ்நாட்டுல இப்ப எனக்கு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் நான் கட்டணுமான்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாயிஸ் மட்டும் கிடையாது. நீங்க ஒரு ப்ரொஃபஷன் இல்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும். அப்ப அது வந்து எவ்வளவு மந்த்ஸ்க்கு ஒருக்கா நான் கட்டுற மாதிரி வரும் அப்படின்னா, இதுக்கு வந்து உங்களோட இன்கம் பேஸ் பண்ணி நீங்க கட்டுற மாதிரி வரும். சோ இதுக்கான ஸ்லாப் ரேட் வந்து இன்கேஸ் உங்களோட மந்த்லி இன்கம் 21,000 குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரொஃபஷனல் டாக்ஸ் எதுவுமே கட்ட தேவையில்லை. 21,000 இருந்து 75,000 குள்ள ஸ்லாப் ரேட்ஸ் வந்து இருக்கு. இதுல வந்து நீங்க மினிமம் $100 இருந்து மேக்ஸிமம் 1,095 வரைக்கும் நீங்க கட்டுற மாதிரி வரும். இதை நான் வந்து எப்ப கட்டணும் அப்படின்னா 6 months ஒன்ஸ் நீங்க கட்டலாம். ஸோ 6 months ஒன்ஸ் அப்படின்னா டியூ டேட் வந்து மார்ச் எண்டிங் முடிஞ்சோடனே ஏப்ரல் 1st, செப்டம்பர் எண்டிங் முடிஞ்சோடனே அக்டோபர் 1st நீங்க பே பண்ற மாதிரி வரும். கட்டலன்னா எனக்கு லேட் ஃபீ ஏதாச்சும் வருமானு கேட்டீங்கன்னா, நீங்க கட்டாம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு மாசமும் வந்து 2% பெனால்டி போடுவாங்க. அடிஷனலா வந்து 10% வரைக்கும் பெனால்டி போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது போல ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு டாக்ஸ் வித் சூர்யாவோட சப்ஸ்கிரைப் தான்.